கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. விண்வெளிக்கு 7 நாள் பயணம் என்ற புத்தகத்திலிருந்து முதல் 1000 ஆண்டுகள் என்ற தலைப்பின் கீழாக இப்பொழுது வாசிக்க கேட்போம். பரிசுத்த நகரத்தில் நாங்கள் வந்து சேர்ந்த சிறிது நேரத்திலேயே இயேசுவின் மிகப்பெரிய வாஞ்சைகளில் ஒன்று நிறைவேறுவதை பார்த்து அதில் பங்கெடுத்தோம். தனது மரணத்திற்கு முந்தின இரவில் அதனை தமது சீடர்களிடத்தில் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அவர் கூறும்போது, இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த வேளை வந்திருந்தது. ரட்சிக்கப்பட்ட நாங்கள் எங்களுக்காக அவர் ஆயத்தம் செய்திருந்த மாளிகையில் இருந்தோம். நீண்ட நாட்களாக காத்திருந்த விருந்து இப்பொழுது நிகழவிருந்தது. அநேக மைல்கள் நீளம் உள்ள சுத்த வெள்ளியினால் ஆன மேஜையின் முன்பாக இயேசு அமர்ந்திருந்தார். ஆதாம், ஏவாள், பண்டைய தீர்க்கதரிசிகள், சீடர்கள் மற்றும் மீட்கப்பட்ட அனைவரும் அவரோடு அமர்ந்திருந்தனர். நீளமாக இருந்த போதிலும் முழு மேஜையினையும் எங்கள் கண்களால் காண முடிந்தது. அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அவருடைய ஆசீர்வாதத்தின் பின் இயேசு அளித்த விருந்தில் நாங்கள் அனைவரும் பங்கெடுத்தோம். நகரத்தையும் அதன் புற நகர் பகுதிகளையும் சுற்றி பார்த்ததும் எங்கள் நண்பர்களையும் எங்களுக்கு பிரியமானவர்களையும் சந்தித்தோம். எங்கள் நேரத்தின் பெரும்பகுதி நன்றாக செலவழிந்தது என்றாலும் 1000 ஆண்டுகள் நாங்கள் செய்வதற்காக கர்த்தர் ஒரு பணியை வைத்திருந்தார். அந்த பணியானது ஒவ்வொரு நாளின் ஒரு பகுதியை எடுத்து கொண்டது. மற்ற எல்லா வேலையை காட்டிலும் அது மகிழ்ச்சியானதாக இருக்கவில்லை என்றாலும் அது செய்யப்பட வேண்டியதாய் இருந்தது. பூமியின் தோற்றம் முதற்கொண்டு வாழ்ந்த அனைவருடைய வாழ்வின் காரியங்கள் அனைத்தும் மிக துல்லியமான பதிவு குறிப்பேடுகளில் வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியமும், நன்மையானாலும் தீமையானாலும் உடனிருந்த தூதர்களால் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஞாபக புத்தகம் எனப்பட்ட நாள் குறிப்பேட்டில் இந்த குறிப்புகள் எழுதப்பட்டிருந்தன. அவனவன் தன் சொந்த வாழ்க்கையில் செய்திருந்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஜீவ புஸ்தகம் அல்லது மரண புத்தகம் ஆகிய இவை இரண்டினுள் ஒன்றில் அவனுடைய பெயர் மாற்றப்படக்கூடும். ஒவ்வொரு தனிப்பட்டவருடைய பிறப்பு முதல் மரணம் வரையுள்ள எல்லா பதிவுகளையும் கொண்டதாக ஞாபக புத்தகம் இருந்தது. ஓவியன் மனித தோற்றத்தை வண்ணம் தீட்டுவது போன்று அவரவருடைய குணநலத்தை துல்லியமாக வெளிக்காட்டுவதாக உள்ளவைகளை உள்ளபடி அது சித்தரித்து காட்டியது. நன்மையான ஒவ்வொரு காரியமும், பேசப்பட்ட வார்த்தைகளும், செய்த செயல்களும், அன்பு நிமித்தம் செய்த உத்தமமான செயல்கள் ஒவ்வொன்றும், முயற்சி செய்யப்பட்ட ஒவ்வொரு நீதியின் செயலும், எதிர்த்து நின்ற ஒவ்வொரு சோதனையும், வெற்றி கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தீமையும், இறக்கப்பட்டு மனமுருகி போன ஒவ்வொரு வார்த்தையும், செய்யப்பட்ட ஒவ்வொரு தியாகமும், கிறிஸ்துவின் நிமித்தம் பொறுத்து கொண்ட ஒவ்வொரு பாடும், துயரமும், பாவத்தினாலும் அல்லது ஒடுக்கப்படுதலினாலும் ஏற்பட்ட ஒவ்வொரு மனவேதனையும், மேன்மையான ஆவிக்குரிய ஜீவித்திற்காக ஏற்பட்ட ஒவ்வொரு விருப்பமும், தேவனோடு நெருங்கி சஞ்சரிப்பதற்கேற்றப்பட்ட ஒவ்வொரு வாஞ்சையும் தூதர்களால் குறிக்கப்பட்டிருந்தன. செயல்களின் நோக்கங்களும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. குறிப்புணர்த்தும் உடல் அசைவுகளும் முகப்பார்வையை கூட அங்கே பிரதிபலித்திருந்தது. செய்த பாவங்களுக்காக சிந்தின கண்ணீரும் எங்களுடைய அலைச்சல்களும் குறிக்கப்பட்டிருந்தன. மற்றொரு வகையில் பார்க்குமிடத்து விழுந்து போன தூதர்களுடைய கலகத்தின் முழுமையான குறிப்பும் பாவங்களும் தனிப்பட்டவர்களின் மறைவான சுயநலமும் ஞாபக புத்தகத்தில் அடங்கியிருந்தன. ஒவ்வொரு தவறான வார்த்தையும், ஒவ்வொரு சுயநலமிக்க செயலும், ஒவ்வொரு நிறைவேற்றப்படாத கடமையும், ஒவ்வொரு இரகசிய பாவமும், அனைத்து தந்திரமான பாசாங்குகளும், புறக்கணிக்கப்பட்ட பரலோக எச்சரிப்புகளும், கண்டிப்புகளும், வீணாக்கப்பட்ட கனப்பொழுதுகளும், பயன்படுத்தி கொள்ளாத வாய்ப்புகளும், செல்வாக்கினை தவறான முறையில் பயன்படுத்தியதும் அப்புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தன. ஒரு தனிநபரை பற்றி இப்புத்தகத்தில் குறிக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு நாளின் செயல்களும் அவனது குணத்தை நுட்பமாக புலப்படுத்தியது. வருங்காலத்தில் பெறப்போகும் நித்திய ஜீவனையோ அல்லது நித்திய மரணத்தையோ வரையறுக்கும் தீர்மானங்களையும் அவை சுட்டி காட்டியது. கர்த்தர் இருதயங்களை ஆராய்கிறபடியால்
புற தோற்றத்தினால் மட்டுமே நியாயம் தீர்க்கும்போது அவன் பிறந்த இடம், அவனது பண்பின் மரபு, தொடர்பு, சூழ்நிலை ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டிருந்தார். உயரிய மதிப்பளிக்கும் புத்தகமாகிய ஜீவ புஸ்தகம் காணப்பட்டது. மனிதனுக்கு அளிக்கப்படும் உயரிய விருந்தாக அது அமைந்திருந்தது. மீட்கப்பட்டோரின் பெயர்கள் அதில் பட்டியலிடப்பட்டிருந்தன. கிறிஸ்துவின் நாமத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டவர்களின் பெயர்களும், கர்த்தரை சேவித்த அனைவரது பெயர்களும், அவரின் உண்மையான ஊழியக்காரராக இருந்தவர்களது பெயர்களும், ஒத்தாசைக்காக எப்போதும் பரத்தையே நோக்கி பார்த்தவர்களது பெயர்களும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தன. அந்த குறிப்புகளின் ஒரு பகுதியான அவர்களுடைய நன்மையான செயல்கள் நாள் குறிப்பேடு என்ற ஞாபக புத்தகத்திலும் இருந்தது. 1844 துவங்கி தவணையின் காலம் முடியும் மட்டும் நடந்த நுட்ப நியாய விசாரணையின் பொழுது ஜீவ புஸ்தகம் அதற்கு ஆதாரமாக இருந்தது. மரித்த பரிசுத்தவான்கள் துவங்கி உயிரோடு இருக்கிறவர்கள் வரை தொடர்ந்து ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நீதியினை ஏற்றுக்கொண்டனரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கென அப்புத்தகத்தை பார்த்தோம். பின்னர் அதனை வெளிப்படுத்தும் வகையில் மனம் மாறி வாழ்ந்திருந்தனரா என்றும் அந்த புத்தகத்தை கவனமாக பார்த்தோம். தீர்ப்பு அனுகூலமானதாய் இருந்தால் அந்த நபருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அழிக்கப்படாமல் இருந்தது. அப்படிப்பட்டவருடைய பாவங்கள் எத்தனையாக இருந்தாலும், எவ்வளவு பாரமானவையாக இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினாலே நீக்கப்பட்டிருந்தது. அந்த நபரின் கிறிஸ்துவனுடைய பூரண வாழ்க்கையை நியாயாதிபதியாகிய தேவன் கண்டிருந்தார். இவ்வாறாக மீட்கப்பட்டோரின் கூட்டத்தில் அவர் சேர்க்கப்பட்டிருந்தார். மற்றொரு புறம் அந்த நபர் நன்மை செய்வதில் இளைத்தும் தேவனுக்கு அதிகமான தியாகங்கள் என தானே நினைத்து அதில் சோர்ந்து கிறிஸ்துவை மறுதலித்திருந்தாலும் அவர் பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து நீக்கப்பட்டிருந்தது. இப்பொழுதோ ஞாபக புத்தகத்தில் அவரை பற்றின குறிப்பெல்லாம் அவர் செய்த பாவங்களையும், அவரின் பெருமை, சுயநலம் ஆகியவைகள் அடங்கிய விவரங்களையும், அனைத்து மாம்சத்தின் கிரியைகளையும் மட்டுமே வெளிப்படுத்தின. தவணையின் காலம் முடிவதற்கு முன் பரிசுத்தாவியின் அழைப்பிற்கு செவிகொடாத நிலை அவனில் காணப்பட்டிருந்தால், கிறிஸ்துவை நோக்கி ஒருபோதும் அழைக்கப்பட்டிராதவர்களின் பெயர் பட்டியலில் சேர்க்கப்படும்படி அவனுடைய பெயர் மரண புத்தகத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது. ஜீவ புஸ்தகத்தை ஆர்வையுடன் நோக்க எங்களால் இயன்ற போதும் நியாய தீர்ப்பின் இறுதி கட்டத்திற்கு முந்தின கட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருந்த நாங்கள் இப்பொழுது ஜீவ புஸ்தகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்க போவதில்லை. அப்புத்தகம் 1844 ஆண்டிலிருந்து பயன்படுத்தப்பட்டு இயேசு மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியேறி கிருபையின் காலம் முடிவடைந்து விட்டது என்று அறிவித்த பின்னர் மூடப்பட்டு விட்டது. இச்சமயம் நடைபெற்ற போது ஆதாமிலிருந்து கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னர் பிறந்த கடைசி குழந்தை வரை ஒவ்வொரு தனிநபருடைய வழக்கும் நித்திய ஜீவனுக்கென்றோ அல்லது நித்திய ஆக்கினைக்கென்றோ தீர்மானிக்கப்பட்டிருந்தது. பரலோகத்தில் 1000 வருடங்களின் போது நாங்கள் செய்த பணியானது 3வது புத்தகமாகிய மரண புத்தகத்திற்கு எங்கள் கவனத்தை கோரியது. அவரை ஒருபோதும் விசுவாசியாதவர்களின் பெயர்களும், தங்கள் வாழ்வின் போது அவரை புறக்கணித்து எதிர்த்து போராடினவர்களின் பெயர்களும் மிக நீண்ட பட்டியலால் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தன. கிறிஸ்துவை ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்டு பின்னர் இறுதியில் அவரை மறுதலித்திருந்தவர்களின் பெயர்களும் அதில் சேர்க்கப்பட்டிருந்தன. அவருடைய செயல்கள், வாழ்க்கை மற்றும் அவருடைய பாவங்கள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருந்தன. அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்திருக்க கூடும், ஆனால் அவர்கள் மரணத்தை தெரிந்து கொண்டு விட்டனர். இந்த தீர்மானத்தை அவர்கள் தாங்களாகவே எடுத்திருந்தார்கள். தவணையின் காலம் முடிவடைந்ததும் பின் மனம் மாற வாய்ப்பு ஒருபோதும் இல்லாதிருந்தது. அந்த வரிசையில் பாவத்தின் காரணனாகிய சாத்தானின் பெயர் முதலில் இருந்தது. அதைத் தொடர்ந்து அவனை பின்பற்றின தூதருடைய பெயர்களும், பின்னர் சாத்தானை தங்களது தலைவனாக தேர்ந்தெடுத்திருந்த எண்ணில்லாத பெருங்கூட்டத்தினரின் பெயர்களும் இடம்பெற்றிருந்தன. நியாய தீர்ப்பின் இந்த வேளையில் அவருடன் நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்று இயேசு பெருமான் தெரிவித்திருந்தார். அந்த நியாய தீர்ப்பின் பொழுது சரீரத்தில் செய்திருந்த செய்கைகளின்படி ஒவ்வொரு வழக்கும் தீர்மானிக்கப்பட்டது. மரண புத்தகத்தில் தங்கள் பெயர் எழுதப்பட்டிருந்தோர் அவர்களின் கிரியைகளுக்கு தக்கவாறு ஆக்கினை அடையும்படி தேவனுடைய வார்த்தையானது சட்ட புத்தகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட்டு அதில் எழுதியிருந்த விதமாகவே அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. பூமியின் தோற்றம் முதல் இருந்த ஒவ்வொரு தனிப்பட்ட நபரின் பதிவேடுகளையும் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கவில்லை. ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும்
எங்களுக்கு அதிகமான பற்றுள்ள சிலரின் பெயர்களை மட்டும் தேடி பார்த்தோம். அது மற்றவர்களின் நிலையை நிர்ணயிக்க தீர்மானம் எடுப்பதற்கு உதவியாயிருந்தது. பெரும் மதிப்புணர்வு மிக்க சபை அங்கத்தினர்கள் சிலர் ஏன் எங்களுடன் பரலோகத்தில் இல்லை என்று எங்களில் பலர் வியந்தோம். நன்கு அறிமுகமான அந்த சபை தலைவர் ஏன் இங்கு இல்லை? எங்கள் பெற்றோருடன் பிறந்தவர்களின் பிள்ளைகள், ஒரு அன்பான அத்தை, கணவராகவும் இருக்கலாம். அது ஒரு பெற்றோர் இல்லையெனில் ஒரு குறிப்பிட்ட குழந்தை ஏன் இங்கு வரவில்லை? இவர்கள் கர்த்தரை சேவிப்பதாக வெளிப்படையாக தெரிவித்திருந்தார்கள். ஏன் அவர்கள் நம்மோடு இங்கே இல்லை? புத்தகங்களை நாங்கள் வாசித்து பார்த்தபோது பல வியப்பூட்டும் வெளிப்பாடுகள் காணப்பட்டன. ஆண்களும் பெண்களும் நமது மனித கண்களுக்கும் ஒரு வரையறைக்குட்பட்ட நமது பகுத்துணர்விற்கும் தோன்றியவாறு அவர்கள் காணப்படவில்லை. யார் வேண்டுமானாலும் எல்லாரும் பார்க்கும் வகையில் இரகசிய பாவங்களும் இப்பொழுது வெளிப்படையாக வைக்கப்பட்டிருந்தன. இருதயத்தின் இருண்ட அறைகளில் மறைக்கப்பட்டிருந்த நோக்கங்களும் எண்ணங்களும், வெளிப்படுத்தப்பட்டிருந்த நோக்கங்களும் எண்ணங்களும் இருந்தன. அனைத்துமே உண்மை வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுவதாக தோன்றியது. எங்கள் தோழர்களுடன் குறிப்புகளை ஒப்பிட்டு பார்த்தபோது எங்கள் நியாய விசாரணையில் நாங்கள் கண்ட அதிர்ச்சியூட்டும் காரியங்களை குறித்து பேசிக்கொண்டோம். கணவன்மார்கள் தங்கள் மனைவியிடத்தில் உண்மையில்லாத நிலை, மனைவிமார்கள் தங்கள் கணவரிடத்தில் உண்மையில்லாத நிலை ஆகியவற்றை குறித்து ஆச்சரியப்பட்டோம். தங்கள் குழந்தைகளில் சிலர் ஏன் ரட்சிக்கப்படவில்லை என்று வியந்த பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் உண்மையான குணத்தை பற்றி முதல் முறையாக தெரிந்து கொண்டார்கள். மற்றும் ஒரு புறம் தங்கள் பெற்றோரை இழந்திருந்த சில வாலிபர்கள் தங்கள் பெற்றோரின் வாழ்க்கை குறித்து காட்டிய பிழைகளையும் தவறுகளையும் இப்போது கண்டார்கள். கிறிஸ்துவின் பின்னடியார்கள் என்று தங்களை சிலர் வெளிக்காட்டி கொண்ட போதும் தங்களுக்கு அறிமுகமானவர்களை தவறாக எடுத்து கூறி அவர்களை மோசம் போக்கி இருந்தது இப்பொழுது வெளியரங்கமாக்கப்பட்டது. தீய வழியில் ஈடுபட்ட லாபத்துடன் அவர்கள் தப்பித்து விடவில்லை. ஒவ்வொரு நேர்மையற்ற இரண்டகமான செயல்களின் தொடர்பு குறித்து மரண புத்தகத்தில் துல்லியமான பதிவு குறிப்பு காணப்பட்டது.